ஹலோ ஆல், என்னோட ஸ்டைலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அது கடாயில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். கூடவே பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் அமர்த்திட்டு தேங்காய் தூள் ஆட் பண்ணி கலந்து வச்சுட்டு இது நல்லா ஆறட்டும். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டு வெண்டைக்காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வதக்கி வச்சிருந்த மசாலா நல்லா ஆறி இருக்கும். நல்லா ஒரு மைய விழுதாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், பொடிசா நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக பொன்னிறமானதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற விழுதும் சேர்த்துக்கிட்டேன். மசாலா தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காவும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு புளிச்சாரும் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா மணக்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இதுக்கு வெறும்னே நீங்கள் வத்தல் வறுத்தீங்கனாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அரிசி வத்தல் தான் அன்றைக்கி வறுத்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.